இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளவுஸ்ல ஃப்ரெண்ட் ஷேப் கப்பை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எப்படி கரெக்டாக நம்ம ஒரே லெவலில் தைக்க போறதுன்னு எப்படி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃப்ரெண்ட் ஷேப் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு பெரிய ஊசி எடுத்து இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா அவங்க பாட்டுக்கு மார்க் பண்ணிட்டாங்களா, எப்படி மார்க் பண்றது ஒரு டவுட் இருக்குங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்டோட பெரிய டாட் எடுப்போம் இல்லைங்களா, இந்த மார்க்குக்கு சென்டரா பார்த்து ஒரு டாட் முடிஞ்சது. எப்பவுமே இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 2.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டாட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே சென்டரா பிடிக்கணும். பிடிக்கும் போது இது ஒரு டாட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிக்கும் போது இங்க இருந்து வரும் ஷேப் அந்த டாட். ஓகேங்களா, இது எப்படி நான் தைக்கும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது மார்க் பண்ணிட்டீங்களா, அப்படியே திருப்பி இந்த நீடில்ஸ் போட்ட இடம்லாம் தெரியுதுங்களா, ஊசி குத்துன இடம் அங்கங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 நாச்சுக்கும் சேர்த்தாப்புல சேர்த்து இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டில் நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நம்ம எது ஃப்ரண்ட் பீஸு எது பேக் பீஸுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகாமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மார்க்கிங் ஒரு கைட்லைனாகவும் இருக்கும். தெரியுதுங்களா, இந்த இடம் நான் ஊசி குத்துன இடம் தெரியுதுங்களா. இப்போ இது ரெண்டுமே சேர்ந்தாப்புல சேர்த்து இவ்வளவு தூரம் மார்க் பண்ணிருக்கோமா, அது வரைக்கும் ஒரு டாட். இப்போ இந்த டாட்ல இருந்து இங்க பிடிங்க. இப்போ நார்மலா இந்த டாட்ல இருந்து இங்க பிடிக்கும்போது இந்த ஷேப் வருதுங்களா, இந்த ஷேப் தான் நம்மளுக்கு ஒரு டாட். இது அண்டர்ஆர்ம்ஸ் டாட்னு சொல்லுவோம், அக்குள் பகுதிக்கான டாட். இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கிங்க. இங்க நீங்க இழுத்து பிடிச்சாலே தெரியும் இந்த ஷேப். அப்படி இங்க வரைக்கும் ஒரு நம்ம டாட் போட்டுக்கிறோம். எப்பவுமே டாட் வந்து நல்லா இங்க வச்சு ஒரு குதிரை இடம் வைக்கிறோம்னா அதுல இருந்து அப்படியே ஷார்ப்பா எடுத்துன்னு வரும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் ஷேப் பார்க்க. தெரியுதுங்களா, ஷேப் பார்க்கவே அழகா சூப்பரா இருக்குங்களா. ஷேப் பார்க்கவே அழகா இருக்குதுங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.